எல்லாரும் வாங்க. இதோட சேர்த்து எடுத்துருவோம். அப்படியே நல்லா எழுதுங்க, பக்கத்தில் வச்சுக்கோங்க. இதுவே 10-15 கிலோ இருக்கும் போல. வரும் 5 கிலோ வரும். ஓகே, மீனோட கறியை நினச்சிட்டு உன் கறியை வெட்டிடாத. பெரிய நெல் சீக்கிரம். இப்போ விசில் முடிக்கிறியா? கறியெல்லாம் எடுத்தோன்னே கை இருக்கு பார்த்து. கை செதில் இல்லை, வெளிப்பக்கம் இருக்கும். வெட்டானா இன்னும் கொஞ்சம் லேசாக எடுத்துக்கிறேன். சும்மா ஆனே விடுங்க அக்கா. ஓகே, சூப்பர்ரா. பாராட்ட மாட்டீங்க? பாராட்டலாம் முடியாது தம்பி. எத்தனை தடவை நீ பாராட்டுறது? பாராட்டலாம் வாடி வாடி வாடி. சின்னவங்களுக்கு ஒன்று, பெரியவங்களுக்கு அப்படி எடுத்து கூட அழகுமா. எங்கள் அண்ணன் கத்திகை என்ன கேட்குறியா? தானடா நீ என்ன கேட்குற? ஊட்டியா கேட்குறியா? மூஞ்சே வேலை செய்யுது. சொல்லி சொல்லி கேட்க மாட்டேங்கிற. நான் கொஞ்சம் வித்தியாசமான அருமையாக இருக்குண்ணே. அப்படியே அடுக்கடுக்கா அல்வா துண்டு மாதிரி பச்சையாக தின்றலாம்ண்ணே. அவ்வளோ அழகா அடுக்கடுக்கா இருக்கியா? சாப்பாட்டிலே இருடா. இப்போ பார்த்தா வந்துட்டாயா? இவ்வளவு பிடிச்சிருவியா? கிண்டுது, அதனால நீ கேட்ப. கண்ணை திறந்து பார்த்தா முடிஞ்சோன்னு சொல்றேன். வறுத்து அரைச்ச கருமிளகு, வரமிளகா தூள், முனக்கின கல்லுப்பு, இப்படி எழுதிட்டோம்னா அதான் எவ்வளோ உயரங்க புட்டாச்சுல. ஏன் அதெல்லாம் விட்டு போயிரு. இடையில ஒன்று யாருக்கிட்ட நீங்கள்? ஆனால் லாஸ்ட்டாக இன்னும் ஒரு 2 போலீஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டோம். பெரிய என்ன பண்ண வேலை வாங்கினா சமைக்கணும்னு சொல்லி எங்களை போலீஸ் ஆக்க விடாமல் தடுத்துட்டேன். இல்லைன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் தமிழ்நாடு காவல்துறை இருந்து செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய்.
எடுத்து வச்சுக்கணே. எடுத்து வைங்க. சமைச்சிடுவா. 23. தூக்குடா. 25. இதில் 25, அதில் 23. அம்மியில் இருக்கேன். ஓடா மீன் மண்டையும் மீன் முள்ளும். எந்திரிச்சா நல்லா வெந்து கலந்து வச்சு. ஒரு புளியை பறிச்சுக்கிறோம் நல்லா மண்டை வை. ஆட்டுக்கறி மாதிரியா இருக்கு. சோறு திங்கல போல வெறும் மண்டையாக போட்டு தருது. மீனில் மண்டை தான் இப்போ கட்டியாச்சு. குழம்பும் அற்புதம், மீனும் அற்புதம். இன்னைக்கு முரட்டு டியூனா பிஸா வாங்கி ஸ்டீக் பண்ணி சாப்பிட்றோம். ஸ்டீக் பண்ணுறதுலாம் வெளிநாட்டுலேருந்து கோழிக்கறி ஆட்டுக்கறியில் வந்து ஸ்டீக் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு டியூனா பிஸ்ஸா ஸ்டீக் பண்ணி சாப்பிட்றோம். இந்த டியூனா பிஸ்ஸை வெளிநாட்டில் பச்சையாகவே சாப்பிடுவாங்க. நம்ம பச்சையாக சாப்பிடலாம் பழக்கம் இல்லை. அதனால் பெரிய தோசைக்கல்ல நல்லெண்ணெய் ஊற்றி இப்படி ஒரு பிரட்டிட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு வேறு லெவல். அதுவும் இந்த முரட்டு மண்டை எலும்புலாம் போட்டு மீன் குழம்பு வச்சுட்டு அந்த மீன் குழம்போட டியூனா பிஸ் ஸ்டீக்கு வேறு லெவல். மண்டை எலும்பு அதனாலதான் கிடைக்க மாட்டேங்குது. எலும்பு தான் இருக்கு. அவ்வளவு பெரிய ஒரு புட்டி பிடிச்சாச்சுன்னு தெரியுமா? கண்ணாடி